ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டெய்லி vlog. அன்றைக்கி வந்து நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பருப்பு இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் எடுத்துருக்க பருப்பு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். நீங்கள் பொட்டேட்டோ, ஒரு மிளகா கீரி சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி. இது கூட கேரட் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இது கூட வாட்டர், உங்கள் பருப்புக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டுக்கோங்க. பிறகு உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நியூவாக வாங்கியிருக்க இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். இது 3 ரேக், மொத்தம் 22 இட்லி மேக் பண்ணலாம். இப்போ குக்கரில் வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ மாவு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துணி போட்டு தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம துணி விரித்து தண்ணியில் வெட் பண்ணிட்டு விரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி பேட்டரை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் எடுத்து ஊற்றிட்டு மொத்தமாக நான் காமிக்கிறேன். இப்போது ஊற்றியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ குக்கரை விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பாரில் மிளகாத்தூள் போடணுன்னா போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை டேரெக்டாக அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றி தயவுசெய்து இப்படி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் மல்லி இலை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இட்லியை சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்கும். இது கூட எதுனாலும் நீங்கள் பொடி இப்படிலாம் வச்சு சாப்பிட்லாம். பட் இதில் தாளிப்பில் மஸ்ட்டு முக்கியம் சீரகம். இது தாளிப்பில் தான் போடணும். தேங்க்யூ.